ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 200. நல்துர்காவில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர். நல்துர்கா என்னும் ஊருக்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவ்வப்போது சென்று தங்குவார். அங்கு அவருக்கு பலர் பக்தர்களாக இருந்தனர். முந்தைய அத்தியாயங்கள் சிலவற்றிலும் ஸ்ரீ சுவாமி நல்துர்காவில் நிகழ்த்திய லீலைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. அப்படி அவர் ஒருமுறை அங்கு தங்கியிருந்த போது நடைபெற்ற 2 சுவையான சம்பவங்கள் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. 1. பைராம்ஜி என்னும் தாசில்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நல்துர்காவில் தங்கியிருந்த போது பைராம்ஜி என்னும் தாசில்தாருக்கு கீழ் வேலை செய்யும் குமாஸ்தா தான் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்வதற்காக செல்ல வேண்டும் என்று அவரிடம் அனுமதி கேட்டார். பைராம்ஜி ஒரு பார்சி. அவர் கோபத்துடன் தன் குமாஸ்தாவிடம், நீங்கள் அனைவரும் முட்டாள் கிராமத்து மக்கள். மனிதர்களை தரிசனம் செய்வதால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? இவற்றை போன்ற துறவிகளையும் சந்நியாசிகளையும் கண்டிப்பாக வணங்கக்கூடாது என்று கூறினார். அன்றைய தினம் ஹைதராபாத்தில் இருந்து சாலர் ஜக்கின் திவான் அந்த அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அவர் ஸ்ரீ சுவாமியின் பரமபக்தர் என்பதால் அவருடைய தரிசனத்துக்காக கிளம்பினார். அவருடன் சேர்ந்து கொண்டு அனைத்து குமாஸ்தாக்களும் கிளம்பினார்கள். பைராமஜியால் எதுவும் பேச முடியவில்லை. அனைவரும் ஸ்ரீ சுவாமியை மனதார தரிசனம் செய்தனர். பின்னர் நிஜாம் ஸ்ரீ சுவாமியின் அனுமதியுடன் தன் சொந்த ஊரான ஹைதராபாத்துக்கு புறப்பட்டு சென்றார். அடுத்த நாள் பைராம்ஜி குமாஸ்தாக்கள் அனைவருக்கும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்ய சென்றதற்காக அபதாரம் விதித்தார். அனைத்து குமாஸ்தாக்களும் கோபத்துடன், இவருக்கு நாம் அனைவரும் புத்தி புகுத்த வேண்டும், இவரை கண்டிப்பாக ஸ்ரீ சுவாமியின் தரிசனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தனர். குமாஸ்தாக்கள் அனைவரும் பைராமிஜியிடம் சென்று, இன்று சன்னியாசியை தரிசனம் செய்வதற்காக பல பக்தர்கள் கூடியுள்ளனர், நாம அங்கு சென்றால் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்கலாம் என்று கூறி அழைத்து சென்றனர். அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை சுற்றி நின்று கொண்டு வெற்றி கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தனர். அவரை சுற்றி தேங்காய் மழை போல் குவிந்திருந்தது. அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பக்தி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தனர். அந்த சூழலில் பைராம்ஜி தனது சுய நினைவை இழந்து தரையில் விழுந்தார். அப்போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர், ஏ கழுதையே, நீ தீய நடவடிக்கைகள் செய்து கொலை செய்து கொண்டிருக்கிறாய், இதைத்தான் உன் மதம் போதனை செய்கிறதா என்று கேட்டவுடன் பைராம்ஜி தன்னை மன்னிக்குமாறு மீண்டும் மீண்டும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார். நீங்கள்தான் என் தாய் மற்றும் தந்தை, கருணைக்கடலே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். 8 நாட்கள் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடன் தங்கியிருந்தார். அவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் எனக்கு ஏதாவது போதனை வழங்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். அனைத்து மதங்களும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், கொலை செய்தல் கூடாது, எவரையும் துன்புறுத்தக்கூடாது, கர்வம் கூடாது, வேற்றுமை பார்க்கக்கூடாது, உண்மை நியாயமாகிய பாதைகளில் பயணம் செய்ய வேண்டும், எப்போதும் கடவுளை நினைவோடு இருக்க வேண்டும், சரி எது தவறு எது என்பதை ஆராய்ந்து நடந்து கொள்ள வேண்டும், விருந்தோம்பல் செய்ய வேண்டும், நியாயமாக பொருளீட்ட வேண்டும், அனைவருடைய நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டும், பக்தர்கள் மற்றும் பாதசாரிகளுக்காக குளம் வெட்டுதல், கிணறு தோண்டுதல் போன்ற பொது காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதையே போதனை செய்கின்றன. நம் மனது முழுவதும் கருணை, நிம்மதி மற்றும் மன்னிப்பு ஆகிய குணங்களால் நிரம்பி இருக்க வேண்டும். இம்முறையில் வாழ்ந்தாலே மனித வாழ்க்கை முழுமையடைந்து பரமானந்தம் பெறலாம் என்று அறிவுரை வழங்கினார். இவை அனைத்தையும் கேட்டவுடன் பைராம்ஜி மட்டுமல்ல, நாமும் பேரானந்த நிலை அல்லவா இருக்கின்றோம். நாம் பைராம்ஜி செய்தது போலவே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் கமல பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து ஸ்ரீ சுவாமி கூறிய வழியிலேயே வாழ்ந்து பேரானந்தம் அடைவோமாக. 2. ராமேஸ்வரத்தில் வந்த கதா காலட்சேபம் நடத்துபவர். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நல்துர்காவில் இருந்த சமயத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து கதா காலட்சேபம் செய்யும் பண்டிதர் ஒருவர் வந்தார். அவர் வீணையை மீட்டிக்கொண்டே புராண கதைகளை பாடுவதில் வல்லவர். அவர் நல்துர்காவில் எப்படியாவது அந்த நிகழ்ச்சியை நடத்திவிட வேண்டும் என்ற துடிப்பில் இருந்தார். ஆனால் அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு சேவைகள் செய்வதிலேயே முனைப்பாக இருந்தனர்.
அவருக்கு தன் கலையின் மீது மிகுந்த கர்வம் இருந்தது மட்டுமல்லாமல் முன்கோபியாகவும் இருந்தார். கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற அவர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரிடம் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை பற்றி இழிவாக பேசினார். அவர் சாதாரண மனிததானே ஒழிய துறவியெல்லாம் இல்லை என்று பலவாறு கூறிக்கொண்டிருந்தார். பண்டிதரின் பொறாமை அதிகரித்து கொண்டே போனது. இவ்வாறு நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அந்த பண்டிதருக்கு பொறாமையில் புத்தி கலங்கிவிட்டது. புராண கதைக்கு ஏற்பாடு செய்து அவருக்கு பணத்தை கொடுத்து சமாதானப்படுத்துங்கள் என்று சிரித்துக்கொண்டே கூறினார். இதை கேட்டவுடன் அனைவருக்கும் பண்டிதரின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனது. அவருடைய கதா காலட்சேபத்தை கேட்க எவரும் தயாராக இல்லை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன்னை பற்றி கூறிய கருத்தை அறிந்து கொண்ட பண்டிதருக்கு அவமானமாக இருந்தது. அவர் உடனடியாக ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்து அவருடைய பாதத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு, மகாராஜ், நான் உங்களை சங்கடப்படுத்திவிட்டேன். என்னைப் போல கொடூரமானவன் எவரும் இருக்க முடியாது. பணம் மற்றும் பதவி இருப்பதாக அகந்தை கொண்டு இவ்வாறு நடந்து கொண்டு விட்டேன். பணத்தின் தேவைதான் என்ன? மனைவி மற்றும் குழந்தைகளை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளத்தானே. அந்த பணம் எரிந்து சாம்பலாகட்டும், குழந்தைகளும் மனைவியும் மறிக்கட்டும். பிரம்மஸ்வரூபியான உங்களை நான் அவதூறாக பேசிவிட்டேன். ஆனால் என் பூர்வ ஜென்மத்தின் நல்வினைகளினால் சரியான நேரத்தில் ஞானக்கண் திறக்கப் பெற்றேன். கருணைக்கடலே, தயவு கூர்ந்து என்னை மன்னித்து அருளுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். அடுத்த நாள் அவருடைய புராண கதா காலட்சேபத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர் மகன் என்னும் தலைப்பில் பிரவசனம் செய்ய தொடங்கினார். ஒருவருக்கு மகன் பிறந்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், பிள்ளை இல்லாதவர்களுக்கு எவ்வித முன்னேற்றமும் இருக்காது என்று கூறிக்கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமி உடனே, இது போன்ற பேச்சுக்களையும் வெற்று அறிவாளித்தனத்தையும் விவரிக்கும் புராண கதைகளை நிறுத்து. குழந்தை இல்லாதவர்களுக்கு கதியே இல்லை என்பது போலல்லவா நீ கூறுகிறாய்? அந்த கிளிக்கு மகன் இருக்கிறானா? வீணை வாசிப்பவனுக்கு மகன் இருக்கிறானா? பிள்ளைகள் இல்லை என்பதற்காக அவர்கள் நரகத்திற்கா போவார்கள்? நீ அறிவில்லாமல் ஏதோ உளறிக்கொண்டிருக்கிறாய். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று கூறுவதற்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும்? தெரிந்து கொள். மகன் பிறப்பதனால் ஒருவருக்கு மோட்சம் கிடைப்பதில்லை. அப்படி அது உண்மை என்றால் நாய், பன்றி போன்ற ஜந்துக்களும் சொர்க்கத்தில் இடம் பிடிக்கும். மகன் பிறப்பதால் ஒரு தந்தை சொர்க்கத்திற்கு செல்லவில்லை. மாறாக ஒரு மகனை வளர்க்கும் பாவத்தினால் கூட ஒரு தந்தை நரகத்திற்கு செல்ல நேரிடும் என்று அறிவுரை கூறினார். பின்னர் சோழப்பா ஸ்ரீ சுவாமி பேசியவற்றை விளக்கமாக எடுத்து கூறினார். கிளி என்றால் சுகாச்சாரியார், வீணை வாசிப்பவர் என்றால் நாரதர். பல சான்றோர்களுக்கு வாரிசு இல்லை என்றாலும் மோட்சம் கிடைத்திருக்கிறது. கலியுகத்தில் வாழ்ந்த சங்கராச்சாரியார் போன்ற பல மகான்கள் வாரிசு இல்லாமலேயே பிரம்மபதத்தை அடையவில்லையா? மகாத்மாக்கள், நல்ல மனிதர்கள், துறவிகள், யோகிகள், பக்தர்கள், சிறந்த மனிதர்கள், ஞானிகள், பண்டிதர்கள் மற்றும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் வாரிசுகள் இல்லாமலேயே பிரம்மபதத்தை அடைந்துள்ளனர். ஆகவே வாரிசு இல்லாதவர்களுக்கு மார்க்கமே கிடையாது என்பது போல கருத்து தெரிவிப்பது நியாயமற்றது என்று விளக்கினார். இவற்றை உணர்ந்து கொண்டவுடன் பண்டிதரின் கர்வம் முழுமையாக நீங்கியது. அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் தன்னை முழுமையாக சரணடைந்து கொண்டார். சிறிது காலத்திற்கு பிறகு ஸ்ரீ சுவாமியின் அருளால் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அதுபோன்ற எளிமையாக தற்காலத்திற்கும் ஏற்றால் போல் அறிவுரை கூற வேறு எவராலும் முடியாது. மூடநம்பிக்கை என்னும் சாத்தானை அழித்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் மீது முழு நம்பிக்கையுடன் சரணடைவோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.